இலங்கையில் பொதுமக்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இலங்கை புகையிரத்தில் மலசல கூடத்துக்கு அருகில் வைத்து உணவு விற்கும் வியாபாரி ஒருவர் சமூக வலைதளத்தில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளார். இது சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ. இதில் ஒரு உணவு விற்பனையாளரும் இலங்கை அரசு புகையிரத்தில் மலசல கூடத்துக்கு மிக அருகில் தனது உணவுப் பொருட்களை விற்பனைக்காக வைத்திருப்பது தெளிவாக தெரிகிறது. அவர் நிலத்தில் சில உணவுப் பொருட்களை திறந்தவாறே வைத்துள்ளார். அது மட்டுமில்லாமல் அசுத்தமான முறையில் நிலத்திலிருந்த உணவுப் பொருட்களை எடுத்து அப்படியே உணவு கூடையில் வைப்பது மிக தெளிவாக தெரிகிறது. அந்த இடம் சுத்தமில்லாததும் மக்கள் அடிக்கடி பயன்படுத்தும் மலசலக்கூட பகுதியில் அருகாமையில் இருப்பதும் பார்வையாளர்களை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. இந்த வீடியோ ஆனது பலரையும் முகம் சுளிக்க செய்துள்ளது. சிலர் அதை படம் பிடித்து சமூக வலைதளங்களில் பகிர்ந்துள்ளார்கள். அது தற்போது டிக்டாக், ஃபேஸ்புக், யூடியூப் போன்ற தளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மலசல பகுதிக்கு அருகில் உணவுப் பொருட்களை வைத்திருப்பது மிகப்பெரிய ஆரோக்கிய ஆபத்தாகும். அந்த இடத்தில் பரவும் பாக்டீரியா, வைரஸ் போன்றவை உணவுகளுடன் கலந்து மக்களிடம் அமில நோய், வயிற்றுப்போக்கு, தொற்று நோய்கள் போன்றவற்றையும் பரவும் அபாயம் உள்ளது. பொது இடங்களில் உணவு விற்பனை செய்யும் போது அந்த இடம் சுத்தம் மற்றும் சுகாதார விதிகள் பின்பற்றப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இந்த வீடியோவில் அந்த விதிமுறைகள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருப்பது தெளிவாக தெரிகிறது. பல சமூக ஊடக பயனாளர்கள் இந்த வீடியோவை பார்த்து கடும் விமர்சனம் செய்து வருகின்றார்கள். இது மக்கள் ஆரோக்கியத்துக்கு ஆபத்து. இலங்கை புகையிர திணைக்களம் இதனை உடனேயே கவனிக்க வேண்டும் என்று பலரும் சர்ச்சையை எழுப்பியுள்ளார்கள். இலங்கை புகையிர திணைக்கள அதிகாரிகள் இதை பற்றி விரைவில் நடவடிக்கை எடுப்பார்கள் என்றும் நம்பப்படுகிறது. இந்த வீடியோவை இலங்கை புகையிர திணைக்கள அதிகாரிகள் பார்வையிடும் வரை ஷேர் செய்யுங்கள். அதிகாரிகள் இதை பார்த்து நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த செய்தி எல்லோரிடமும் சென்றடையட்டும். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.